பெரும் தெய்வங்களான சிவன், திருமால், பார்வதி எல்லாம் இதிகாசங்களாலும் புராண கதைகளாலும் எழுதப்பட்ட தெய்வங்கள். ஆனால் நம் குல தெய்வங்களும் கிராம தெய்வங்களும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பெருந்தெய்வங்களின் குழந்தைகளையும் நம்ம கடவுளா வணங்கி வரோம். உதாரணத்திற்கு விநாயகர், முருகன், ஐயப்பன். ஆனால் நம் சிறு தெய்வங்களின் குழந்தைகளே நம்மதான். ஐயப்பனுக்கும் அழகர் திருமாலுக்கு காவலா கருப்பசாமியும், அம்மனுக்கு காவலா முனீஸ்வரனும் வைத்து பெரும் தெய்வங்களின் வரலாற்றில் சிறு தெய்வங்களுக்கும் இடம் உண்டு என அவரவர்களின் புராண கதைகளையும் இதிகாசங்களையும் கூறி சைவர்களும் வைணவர்களும் தத்தம் சமயத்தை புகுத்த நம் காவல் தெய்வங்களை இணைத்துக் கொண்டனர். நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு வழிபட்டு வரப்படும் முதன்மை சிறு தெய்வங்கள் 5 வகையா வகைப்படுத்தப்படுது. வீட்டு தெய்வம், குல தெய்வம், இன தெய்வம், ஊர் தெய்வம், வெகுசன தெய்வம். இன தெய்வம் 2 வகைப்படும்: பெண் தெய்வம், ஆண் தெய்வம். பெண் தெய்வங்கள்